ஒரு சத் சங்கம்னு வந்தா அதுவும் ஒரு மகான்களுடைய சத் சங்கமா வந்தோம்னா அவர்கள் என்ன பண்றார்கள் நமக்கே தெரியாம நம்மளுடைய ஒரு புத்தியை கூர்மைப்படுத்தி நம்ம மனதை திடப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மையான பலன். சத் சங்கத்துல உண்மையான பலன் என்னன்னா தெளிவு தான் உண்மையான பலன். பகவானை பார்க்குறோம் பார்க்காம போகிறோம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? சும்மா நான் பகவானை பார்த்தேன் அதெல்லாம் யாரால் பார்க்க முடியும்? அவரெல்லாம் எங்கேயோ இருக்கார், அது சத்தியம். ஆனால் நமக்காக அர்ச்சாவதாரத்தில் இருக்கும்போது அவரை இந்த நிலையில் பார்க்கறதுங்கிறது நம்ம பாக்கியம். இவரும் பகவான் தான். அந்த பகவத் அனுபவங்கள்லாம் எங்கேயோ இருக்கிற விஷயம். அது வரும்போது வரட்டும். ஆனால் ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? வாழ்க்கைன்னா என்ன, என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில் அடைய வேண்டியது என்ன, அடையிறதுக்கான பாதை என்ன, இது எல்லாருக்கும் தெளிவாக இருக்குது. அடைய வேண்டியது ஞானம், அடைய வேண்டியது பகவானுடைய ஒரு அன்பு. அதை அடையிறதுக்கு என்ன வழின்னா விடாமல் நாமா சொல்றதுன்னு ஒரு சுலபமான வாழ்க்கையை பாதையை காமிச்சிட்டு போயிட்டார் அவர். இந்த தெளிவு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 99.999 விழுக்காடு மக்களுக்கு கிடையவே கிடையாது. நமக்கு இருக்கிற தெளிவு, நான் விளையாட்டுக்கு சொல்ல, நிறைய ஊருக்கு போய் நிறைய பேசுனதுனால சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா ஒரு 40 வருஷம் முன்னாடி எப்படி தியானம் பண்ணணும்னு கேட்பார்கள், 30 வருஷம் முன்னாடி அதே கேள்வியை கேட்பார்கள், 40 வருஷத்துக்கு அப்புறம் அதே கேள்வியை தான் கேட்டுட்டு இருப்பார்கள். ஏன்னா பண்ணவே இல்லை அவங்க ஒன்றுமே. தியானம் செய்வது எப்படின்னு படிச்சுட்டே இருக்காங்க. புதுசு புதுசாக புக்கு வர அந்த புக்கை படிச்சுட்டு இருப்பாங்களே தவிர தியானம் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் நாமா சொல்கிறீங்கள, நீங்களே சொல்லுங்கோ. 2-3 வருஷமாக இங்கே வந்து ரெகுலராக நாமா சொன்னால் உங்களுக்கே வரும். சில சமயம் காத்தால எழுந்துக்கும் போது தானா மகாமந்திரம் வருதா இல்லையா வாக்கில்? நம்ம இப்போ மகாமந்திரம் சொல்லணுன்ற சங்கல்பம் இல்லாமல் தானா வாக்கில் அந்த மகாமந்திரம் வருது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறார்கள், கனவுகள் கூட நான் நாமா சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏதோ குறப்பட்ட மாதிரி சொன்னாங்க. அது சரி, இது பெரிய பாக்கியமா? கனவுல எல்லாம் நாமா வருதோ இல்லைன்னா நாமி வருதோ எல்லாம் பெரிய விஷயம். நாமம் வேறு வேறு இல்லவே இல்லையாங்கிறதோடைய அத்தாட்சி நான் இன்னைக்கு பார்த்தேன். இந்த ரோட்டில் போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே உட்காந்து நாமா சொல்லும்போது பார்ப்பேன். நிறைய பேர் எந்திரமா பண்ணுறாங்க, இந்த பக்கம் திரும்பாமலே கண்ணத்தில் போட்டு நேராக தாங்க இருக்காங்க. நம்ம ராதாகிருஷ்ணனை பார்க்க கூட இல்லை அவங்க நேரம் ஹரே ராமா கேட்குறத டே போகிறாங்க. இங்கே ராதாகிருஷ்ணன் இருக்க இப்படின்றாங்க. ஒருத்தர் செருப்பை கழட்டி திரும்பியாவது பார்க்கணும் இல்லையா? திரும்பியே பார்க்கல. செருப்பை கழட்டினா ரோடை பார்த்தார், கன்னத்தில் போட்டு போயிட்டே இருந்தார். அப்போ முதல்ல மனசு வருத்தமாக இருந்தது, என்னடா அழகான ராதாகிருஷ்ணன் தரிசனம் பண்ணாமல் போகிறாங்களேன்னு. அப்போ தான் நினச்சேன், நம்மளை காட்டிலும் அவங்க தான் நாமம் நாமி வேறு வேறு இல்லவே இல்லையாங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. காதில் நாமத்தை கேட்ட உடனே இறைவனோட சிந்தனை வந்துடுது, கன்னத்தில் போட்டுக்கிறாங்க, திரும்பி கூட பார்க்கல, நேராக போகிறாங்க. இன்னைக்கு காத்தால பார்த்தேன் நான். அப்போது நமக்கு ஒரு தெளிவு. அந்த தெளிவு எதனால வருதுன்னா குருநாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய சத் சங்கத்தினால. அந்த ஒரு நமக்கு பல விஷயத்துல தெளிவு கிடையாது. இந்த உலக விஷயத்துல நிறைய விஷயத்துல நமக்கு சரியா நடக்க தெரியல இருக்கலாம், நிறைய பேர் ஏமாத்தலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆன்மீக விஷயத்துல மட்டும் நம்மளை யாரையும் ஏமாத்தவே முடியாது. யாரான்னு ஷார்ட்கட் சொல்லி இந்த வாருங்கள் ஒரு மாசம் கேம்ப் வந்துட்டீங்கன்னா நீங்க ஆத்மாவை பார்த்துடலாம் அப்படின்னாங்கன்னா நமக்கு உடனே தெரியும் ஏதோ கதை, இது சரியில்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு நீண்ட பயணம். ஒருத்தர் ஷார்ட்கட்டை சொல்லி, குறுக்கு வழி சொல்லி, உனக்கு நான் ஞானத்தை 1 மாதத்தில் தரேன், நீ இதை சாப்பிட்டு ஞானம் வரும், 5000 ரூபாய் பணம் கட்டிட்டு நீ இந்த கோர்ஸில் சேரும், உனக்கு ஞானம் வரும்னா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நமக்கு நல்லா புரிகிற அளவுக்கு பகவான் புத்தியை கொடுத்துருக்கான். அதுதான் தெளிவுன்னு சொல்ல வர. அந்த தெளிவு இருக்குது பார்த்தீர்களா, அதுதான் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். குழப்பம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய எதிரி நமக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி குருநாதர் நம்ம பிரேமிக்க பவனம் மெட்ராஸில் இருக்கும்பொழுது என்னை கூப்பிட்டு கேட்டார், நீ எவ்வளோ வருஷமாக இருக்க சத் சங்கத்தில்னார். ஒரு நம்பர் சொன்னேன், இவ்வளோ வருஷமாக இருக்கேன்னு. இவ்வளோ வருஷமாக இருக்கே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். எனக்கே தூக்குவாரி போட்டுது, என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்னு. சீரியஸாக தான் கேட்டார், விளையாட்டு கேட்கல. உடனே நான் அப்படி யோசித்து பார்த்தேன், எனக்கு குரு தான் பிரயோஜனம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னேன். அவரெல்லாம் அப்படின்ட்டார். உடனே அவரே சொன்னார், இங்கே வந்த உடனே உனக்கு அடைய வேண்டியது என்னன்னு தெளிவாக தெரியறதோன்னு தெரியறது, அடையறதுக்கான வழி என்ன, மார்க்கம் என்ன, சாதனை என்னன்னு தெரியறதோன்னு தெரியறது. இதுதான்டா பெரிய லாபம் அப்படின்னாரு. சத்சங்கம் வருதுல இதுதான் பெரிய லாபம். அடையும் போது அடையும், அவசரம் இல்லை. ஆனால் ஒரு சந்து பொந்துலெல்லாம் மாட்டிக்காம, இதுதான் எனக்கு அழகா பகவான் போட்ட ராஜா பாட்டை, தேரோடும் வீதின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் என்னுடைய தேர் வீதி, இதில் போனால் நிச்சயமாக அடைஞ்சுடலாம், அதில் எனக்கு ஒரு திடம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அடையிறது என்ன அப்படின்னா பகவானுடைய அன்பு. அதனால பகவானுடைய சரணத்தை அடைய போகிறோம், அதில் தெளிவு இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் விஷயம். எனக்கு அடிக்கடி தோன்ற ஒரு உதாரணம் இதுதான். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், எனக்கு ஆச்சரியமான ஒரு உதாரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குருநாதர் ஏதோ ஒரு சபையில் உட்காந்துட்டோ வியாசபீடத்தில் உட்காந்துட்டோ கதை சொன்னா தான் பாடம்னு கிடையாது. அவர் நடந்து போகும்போது பாடம் எடுப்பார்.
ஒரு வாட்டி இப்படி தான் ஆச்சு. விட்டலாபுரம் போயிட்டே இருந்தோம். அந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் நடந்தோம். எங்களோட ஒரு 10 பேர் வந்தார்கள். போகிற வழியில் என்னாச்சு, ஒரு பெரிய தென்னை மரம் இன்னி கூட இருக்குது. அந்த தென்னை மரம் நீங்கள் விட்டலாபுரம் போனால் பார்க்கலாம். அந்த ரோட்டில் அந்த தென்னை மரம் நல்ல வானுயர்ந்து இருக்குது. அந்த தென்னை மரத்தை சுற்றி ஒரு கொடி தென்னை மரத்தையே காணடிக்காத மாதிரி மொத்தமாக வளர்ந்துருது அது மேலே. உடனே குருநாதர் அப்படியே பார்த்துருந்தார். உடனே கூட ஒருத்தர் வந்தான். அவரை பார்த்து குருநாதர் கேட்டார், இதை பாடுறா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குண்ணா. ஆமாம் குருஜி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சரி, இதுலேருந்து நீ என்ன கற்றுண்ட, உனக்கு இதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறி உக்காந்துருவா குருஜி அப்படின்னு. உடனே உழுது சிரிச்சாங்க. குருஜியும் சிரிச்சுட்டு சொன்னார், உனக்கு அப்படி தோன்றதா, எனக்கு வேற மாதிரி தோன்றது. சரியான மரத்தை நம்ம படறோம் அப்படின்னா நம்ம எட்ட முடியாத உயரத்துக்கு இந்த மரமே நம்மளை கூட்டிட்டு போயிடும்னு தெரியலையாடா உனக்கு. அந்த மாதிரி ஒரு மகான அண்டி இருந்தோம்னா நமக்கு கனவுல கூட அடைவோன்னு நினைக்காத ஒரு விஷயம் மகான்களை படர்ந்து அவரை சார்ந்து அவரை பற்றுக்கூட வச்சுட்டு அடைஞ்சுள்ளான்னு எனக்கு தோன்றது. எல்லாரும் யாருக்குமே அப்படி தோணலை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் அப்படிதான் தோணிச்சு. கொஞ்சம் விட்டா இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான் அப்படின்னு தானே தோணும். இடத்த கொடுத்தா மடத்தை தான் பிடுங்குவான். இது இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குவாங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. அதுவும் குருநாதர் தான் சொன்னார். இதை பார்த்தோன்னே அது தோணித்து. ஒரே விடை தான், ஆனால் 2 மொத்தமாக எதிர்மறையான ஒரு தத்துவங்கள். அதனால அவர் சொன்னார், ஒரு கொடி ஒரு மரத்தை சார்ந்து இருந்ததுன்னா அந்த மரம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். மரம் என்ன பண்ணுறது, அது இருப்பே போகிறோம் அதுக்கு. இது புரியுறதா உங்களுக்கு? மரம் ஒரு கொடியை பார்த்து இந்தா கொஞ்சம் சாப்பிடு, இந்தா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சொல்லலை. அந்த மாதிரி விஷயம் வேற. இது என்ன பண்ணுறது, மரம் ஒன்றுமே அது மாட்டுக்கு இருக்கு. அந்த மரத்தோட சம்பந்தம் வந்ததுனால மரம் எந்த விஷயத்துலையும் பாதிக்கப்படாமல் இந்த கொடியே மேலே மேலே போகிறதுன்னு. இதுதான் உண்மையா ஒரு குருவோடைய இருப்பு இருக்கு பார்த்தீர்களா, அது போரும் நமக்கு. நம்ம அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம என்ன சொல்கிறோம், குருவை பார்த்து கொஞ்சம் கிருப்பை பண்ணுங்களேன் பண்ணுற விஷயம் கிடையாது. பண்ணுற விஷயமா அது? ஒரு அம்மாவை பார்த்து ஒரு குழந்தை என் மேலே அன்பாயிரேம்மான்னு அது எது அன்பு பண்ணவா முடியும்? அது தானாக சுரக்கிற விஷயம் இல்லையா? அந்த குழந்தையுடைய அந்த ஒரு அம்மாவோட சந்நிதியில் அந்த குழந்தை இருந்தால் தானாக அங்கே அன்பு போயின்னு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு புரியறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு குருவுடைய ஒரு சந்நிதி விசேஷமே பாக்கியம். அவர் இருக்கார், அவரை சுற்றி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா அப்பவே அங்கே ஒரு கருணை வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது நமக்கு தெரியல. அதனால நம்ம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் செய்யற விஷயமா தானே பார்க்குறோம் வாழ்க்கையில். அதனால அவரை பார்த்து ஏதாவது செய்யுங்கள்ன்றோம். அவரும் சிரிச்சுட்டே ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறார். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் வேணும்னு ஆசைப்படுறான் குழந்தை, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு கொடிக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்தா மொத்தமாக இந்த மடத்தையே பிடுங்கிடுவான்னு பாரு. அதோட சாதாரண அர்த்தம் தெரியும். முதல்ல ஒருத்தன் வந்தான், சாமி ரொம்ப பசிக்கிறது, உங்கள் திண்ணையில் 2 நிமிஷம் படுக்கட்டா அப்படின்னா படுக்க விட்டோம். உடனே கொஞ்ச நேரம் வந்து உள்ளே குளிராக இருக்குது, உள்ளே வரட்டான்னா உள்ளே வந்தான். உள்ளே வந்த உடனே இந்த ரூம் தான் காலியாக இருக்குது, இங்கேயே நான் படுத்துக்கிட்டான்னா சரி படுன்னோம். அப்புறம் சோறு இருந்தால் கொஞ்சம் போடுங்கன்னா சாப்பிட்டான். கொஞ்சம் அங்கே எஜமான உட்கார சேர்லேயே வந்து உட்காந்தான். ஆமாம் இன்னைக்கு என்ன மெனுன்னு கேட்குறானா. அப்போ கொஞ்சம் இடத்த கொடுத்தா மடத்தையே பிடிங்கிட்டான் பார் அப்படின்றோம் இல்லையா. அது ஒரு அர்த்தம். தமிழில் பழமொழிகளுக்கே எப்போவுமே ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு. இதுக்கான ஆழ்ந்த அர்த்தத்தை ரொம்ப அழகாக குருநாதர் சொல்கிறார். பகவானுக்கோ குருக்கோ நம்ம ஹிருதயத்தில் இடத்த கொடுத்தா அறியாமை ஆகிய மடம் அதை மொத்தமாக பிடுங்கிடுவானாம், பறிச்சிடுவானாம். அதனால்தான் ஹரி அப்படின்னு பேர் அவனுக்கு. குருக்கும் ஹரின்னு பேர். அதனால்தான் குருவும் ஹரியும் வெவ்வேறு இல்லைன்னு பாட்டு நிறையா பாடியிருக்காரு இல்லையா. ஏன்னா ஹரியே குரு, குருவே ஹரி அப்படின்னு பாடுறோம். ஏன்னா ஹரின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் இடத்த கொடுத்தா மொத்தமாக அத்தனையும் திருடின்றுவான், இல்லைன்னா அபகரிச்சுருவான்னு அர்த்தம். எங்கே இடத்த கொடுத்தோம், எதை அபகரிச்சான் அப்படின்னா, ஹிருதயத்தில் நம்ம நெஞ்சில் நம்மளுடைய இதயத்தில் ஒரு இடத்த கொடுத்தோம்னா மடமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அறியாமை ஆகிய அந்த மடமையை மொத்தமாக போக்கிடுவானா, மடத்தை பிடுங்கிடுவானா மொத்தமாக. மடத்தை பிடுங்கிட்டான்னா பாக்கி இருக்கிறது ஞானம் தானே. அதனால ஒரு குருவுக்கும் நம்ம பகவானுக்கும் ஹிருதயத்தில் கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டான்னா நம்ம மடமையை மொத்தமாக பிடுங்கி நம்மளை அப்படி ஒரு ஆனந்தமயமாக ஆக்கிடுவாங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம்.